சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பட்டினத்தாரோட பிழை பொருத்தல் பதிகத்தை பற்றி. நாம தினந்தோறும் தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ தவறுகள் செய்யறோம். மனசால கெட்டதை நினைக்கிறோம், வாயால மத்தவங்களை புண்படுத்துறோம். சுயநலம் அதிகரிக்கிறப்போ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தவறுமயமா ஆகிடுது. நம்மளோட கவனம் இப்படியே திசை மாறி போகிறப்போ என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். நம்மள தினமும் காப்பாற்றக்கூடிய தெய்வத்தை நினைக்காமலையும் வழிபடாமலையும் காலத்தை வீணா போக்கக்கூடிய பிழைய அந்த தெய்வத்தால மட்டும்தான் மன்னிக்க முடியும். அப்படிப்பட்ட பிழைகளை நமக்கு புரியும்படியா ஒரே பாடல்ல எளிமையா பாடி காட்டுறாரு பட்டினத்தார். இந்த பாடல் காஞ்சி ஏகாம்பரநாத சுவாமி மீது பட்டினத்தாரால் பாடப்பெற்றது. முதல்ல கல்லாப்பிள்ளைன்னு அவர் எதை சொல்றாரு? இறைவனை பற்றின நூல்களை படிச்சு அதுபடியே வாழ்க்கையை நடத்தாமல் இருக்கிறது ஒரு பிழை. இதைத்தான் கல்லாப்பிள்ளைன்னு சொல்றாரு பட்டினத்தார். கருதா பிழை அப்படின்னா இறைவனை பற்றிய எண்ணமே இல்லாமல் வாழ்றதும் பிழைதான். கசிந்து உருகி நில்லா பிழைனா என்ன? இறைவனோட கருணையை எண்ணி எண்ணி கசிந்து மனம் உருகி வாழாட்டா அதுவும் பிழைதான். அடுத்துதான் நினையா பிழை. இறைவனை மறக்கிறது நன்றி மறக்கிறதுக்கு சமம். அப்படிப்பட்ட நாட்கள் பிறவாத நாட்கள் சொல்றாரு அப்பர் சுவாமிகள். அடுத்ததா பஞ்சாட்சர ஜபம் செய்யாத பிழை. முன்னாடி எல்லாம் பஞ்சாட்சர ஜபம் செய்யாத வீடுகள் ரொம்பவே குறைவா இருந்தது. அதுக்கு மேல மந்திரம் வேற எதுவுமே இல்லாததுனால 4 வேத நடுவுல இருக்கக்கூடிய மகிமை இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை பெரியோர்கள் ஜபிக்கும்படி சொன்னாங்க. அதனால இதை செய்யாமல் இருக்கிறது பெரிய பிழை ஆகுது. அடுத்ததா பார்க்கக்கூடியது துதியா பிழை. தோத்திரங்களால துதித்தல் ரொம்பவே முக்கியமானது. தேவர்களும் அசுரர்களும் முனிவர்களும் மற்றவங்களுக்கு செஞ்ச சோத்திரங்கள் ஏராளமா புராணங்கள்ல காணப்படுது. இறைவனை அவனோட நாமங்களால துதிச்சா பிழைகளை மன்னிச்சு அருள் கொடுப்பான். அப்படி துதிக்காமல் இருக்கிறது தவறு தானே. அடுத்ததை பார்க்கக்கூடியது தொழா பிழை. தெய்வம் நமக்கு தந்த கைகள் அவனை தொழுறதுக்காக ஏற்பட்டது. மனிதர்களை தொழுதுட்டு தெய்வத்தை தொழாதவங்களும் இருக்கிறாங்க. இதனால பெரிய பிழை செய்தவங்க ஆகுறாங்க அவங்க. இப்படியா பல பிழைகளை நாள்தோறும் செய்யறோம். இத தெய்வத்தை தவிர வேற யாரால மன்னிக்க முடியும்? இப்போ ஸ்கிரீன்ல தெரியற முழு பாடலையும் பாருங்க. இது அற்புதமான பாடல். தினமும் நீங்க உறங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடல பதிகத்தை சொல்லுங்க, இல்லைன்னா கேளுங்க. இதனால உங்களோட செல்வங்கள் பெருகும், துன்பங்கள் நீங்கும். இன்னையிலிருந்து தினமும் இந்த பாடல சொல்றதையோ கேட்கறதையோ வழக்கமா வச்சுக்கோங்க. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் எதிரா போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு மற்றொரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.